ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. டிசம்பர் 12 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வந்து ஒரு 62வது பிறந்த நாள். ஸோ நாட்டில் வந்து எத்தனையோ சூப்பர் ஸ்டார், இப்போ லிட்டில் சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, யங் சூப்பர் ஸ்டார், எத்தனையோ போலீஸ் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் நாலு எல்லாத்தையும் எங்கேயுமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவரோட பிறநாள் இன்னைக்கு வந்து அவரை பேசி முக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கண்டிப்பா தெரியும் முல்லை பெரியார் அன்னைக்கு வந்து எவ்வளவு இஷ்யூவா இருக்கு, பாடல வந்து எவ்வளவு பேர் 4 நாள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு, முக்கியமான பிரமுகர்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தருணத்துல வந்து ரஜினி சார் வந்து பேச்சுவார்த்தைக்கு தமிழ்நாடு மக்கள் சார்பாக போனா கேரளா மக்கள்கிட்ட எப்படி பேசுவார், வெவ்வேறு பரிமாணங்கள்ல எப்படி பேசுவார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரஜினி சார் வந்து ஆக்டிவா அவரோட நார்மல் ஸ்டேஜ்ல வந்து பேசின எப்படி சொல்லி பார்க்கலாம். ஆனா நீ தம்பி உடலே கேட்டு வச்சுக்கீங்க, சும்மா பறந்து 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 எல்லா வழியும் காய்கறி ரொட்டு ரொட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உனக்கு தெரியாது, ஏன்னா வயசு 6ஆவது 60ஆவது தலையத்தை கட்டு அமைச்சர் போகாத அடிச்சு லூஸ் பண்ணி அம்மா அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அடிச்சு பட்டா கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா உங்களால் அரிசியா இருந்தாலும் சாப்பிட அரிசி வேணும். ஸோ டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் சமாதானம் போவோம். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து இதே ஒரு ரஜினி சார் வந்து ஒரு பயத்தோட பேசினா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதே பாருங்க, எனக்கு வந்து இது வந்து மைக்கு பேசினாலே வந்து லபக்லப்பு நடிக்குது, வந்து என்ன பண்ணுன்னே தெரியல. அதாவது வந்து ஏதோ வந்து புதிய கூட இருக்கிறவங்க சொல்லி வச்சுட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் தான் ஓட்ட வராது, இந்த கேஸ் தான் ஓட்ட வரும் அப்படின்னு சொல்லி வந்து குழப்பி விட்டாங்க. ஸோ நான் என்ன போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து தயவு செய்து தொகு விட்டுருங்க அண்ணா, என் தயவு தொகு விட்டுருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அவங்க 4 பக்கம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா டெவலப் பண்ணிடுவாங்க. நான் கொடுத்து போகிறோம் திருப்பூர் குழக்கமே கிடையாது. அது விட்டுருங்க சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து இதே ரஜினி சார் வந்து ஒரு எச்சரிக்கையோட ஒரு எமோஷனல் பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை பாருங்க, பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்கும் கிடையாது, உங்க மனுஷங்க எங்க மனுஷன் கிடையாது, உங்க மக்களுக்கு எங்க மக்களும் கிடையாது. அங்க இருக்க சொல்லாட்சி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. மேலைக்கு மேலே அந்த கமிஷன் பேசுறீங்க, அந்த கமிஷன் வந்து ஒரு பக்கத்துக்கு மாநிலத்துக்கு கொஞ்சம் காட்டுங்க. அப்படின்னா கமிஷன் வந்து வளரும். பாவப்பட்டு செல்வாங்க மனுஷ ஜென்மம் பார்த்துட்டோம். சும்மா இப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் வந்து நீங்க மக்கள் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க, அங்க இருக்கிற ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் கேட்ட அடி ப்ரூவ் பண்ணிடுவேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சிட்டி ரோபோ ரஜினிகாந்த் வந்து வில்லன் ரஜினிகாந்த் வந்து பேசி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சொல்ல எனக்கு தெரியும், நம்ம ஊருக்குள்ள சில பேர் உங்களுக்குள்ள சில பேர் கிட்ட வரீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த கருப்பு ஆடுகளை ஐடியா பண்ணி அடிச்சு போல நீங்க தண்ணி உள்ள சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் கோவாவுக்கு அப்படிதான் போகணும். சனா சொல்லு க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம யதார்த்தமான கேஷுவலான ஒரு ரஜினி வந்து பேசினா போயிருக்கோம் அப்படின்னா தெரியல டைமாகல என்ன ஓவருக்கு முடியுமா வந்து செய்ய மக்களே. வந்து முல்லை பெரியார் அப்படி இஷ்யூன்றது வந்து ஒரு பயங்கரமான இஷ்யூவாக வந்து வந்து மக்கள் வந்து நினைச்சிருக்காங்க. அது கிடையாது, டிஃபரெண்ட்டாக அது கிடையாது. அது என்ன அப்படின்னா, இதை வந்து மக்கள் பண்ணுற பிரச்சனை கிடையாது, மக்களுக்கு தெரியும், நம்ம பண்ண மாட்டோம். இது சில ஆட்சியவாதிகள் வந்து கொண்ட ஒரு 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 கேம். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது என்ன அப்படின்னா, நான் வந்து கேம் அப்படின்றது வந்து மேலே அந்த கேமை நடத்துகிறவங்க நம்ம எதுவும் ஆடக்கூடாது, அவர் தான் ஆடுவார். ஸோ வந்து என்ன சொல்றேன்னா, இந்த பிறநாள் இன்னைக்கு வந்து டெஃபினட்டா வந்து வந்து இந்த பிரச்சனையை வந்து சாதாரண விடாமல் வந்து ஜனாதிபதியோ இல்லை வந்து ஒரு பிரதமர்கிட்டையோ இந்த வந்து தமிழ் சிஎம் அவங்ககிட்டயோ கேரள சிஎம் அவங்ககிட்டயோ வந்து தனி மனிதனா நம்ம 2 மாநில சார்பாக நான் பேச போறேன், இதை வந்து மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறேன். டெஃபினட்டா வந்து எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.